எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் ராக்கெட் தயாரிக்க உதவியவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே டிசம்பர் 10ஆம் தேதி கார் குண்டுவெடிப்பு நடந்தது. அதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. இந்த வழக்கை என்ஐஏ விசாரித்து வருகிறது. அந்த காரை ஓட்டியவர் உமர் நபி என்பது DNA சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டது. நவம்பர் 16ஆம் தேதி தற்கொலைப்படை தாக்குதலுக்கு காரை வாங்கி கொடுத்தவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ராக்கெட் தயாரிக்க பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்த ஜசீர் பிலால் வானி என்பவரை என்ஐஏ கைது செய்தது. அவர் ஆனந்த்நாக் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் குண்டுவெடிப்பில் பயன்படுத்தப்பட்ட காரை ஓட்டிய உமர் நபியுடன் இணைந்து செயல்பட்டுள்ளார் என்றும் என்ஐஏ தெரிவித்துள்ளது. முக்கியமாக ட்ரோன்களை மாற்றம் செய்து ராக்கெட்டுகளை தயாரிக்க முயற்சி செய்ததும் தொழில்நுட்ப ரீதியாக பயங்கரவாதிகளுக்கு பிலால் வானி உடந்தையாக இருந்ததும் என்ஐஏ விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் அடுத்தடுத்து பயங்கரவாதிகள் கைது செய்யப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.